யாத்வி கிளம்புவோமா? வரலையா? அதெல்லாம் வைப்பான். இப்போ ஒரு வழியாக கிளம்பி போகிறதுக்குள்ளன்னு அது யார் சொல்லுதா? அங்கேயோ கிளம்பியாச்சுப்பா. இவருக்கு இந்த வேஸ்ட் சட்டை கெட்டதுக்குள்ள நான் தான் லேட்டாக ஆச்சு. சந்தோஷம். எல்லாம் நான் தான் செய்வேன். வரும் இரு வரும். எப்படி இருக்கான் சொல்லுங்க. ஏம்மா எங்க திரும்பமா நீ வந்துட்டு ஓடு இல்லை போ. ஆனால் உள்ள மட்டும் போக மாட்டான், தூக்கணும். எப்படி தரிசனம் பார்க்கணும். தூங்கியாச்சு. என்ன பண்ண? 5:30க்கு அலாரம் வச்சுமா? 5:30 அலாரம் அது பாட்டுக்கு அடிக்கி. நாங்கள் பாட்டுக்கு 8 மணி 7:30. இப்போ மணி என்ன? 10 மணி கிளம்பியாச்சு. ரூம் உங்களுக்கு நைட்டு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் நான் காமிக்கேன். கோவை ரெசிடென்சி இங்கே தான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம்தான், ஆப்போசிட் தான். அந்த இருக்குல்ல, அங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுலேருந்து பக்கம்தான். ரூமும் நல்லா நீட்டாக இருக்குண்ணே. ஆமாம், கோயம்புத்தூர். ஐயோ இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டு, இதுதான் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு. இதுலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னே அந்த கை ஒரு பூரி சாப்பிடு. இவளுக்கு ஒரு இலை பூரி, நான் தோசை. ஆள்கிட்ட இருந்து அரை அடையை பிடிங்கி வச்சுக்கிட்டோம். வந்தாச்சு மருதமலைக்கு. கூட்டம் இருக்குது, லீவ் இல்லை, சரியான கூட்டம் இருக்கு. நம்ம காரில் வரும்போது அடியில் போனால் இப்படி தான் போகணும், பைக்குனாலும் இப்படி தான் போகணும். பஸ்ஸில் போனால் லைனை பாருங்கள், இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கு. இல்லை போவா நடந்து போவான்ட்டு நடந்தே வா அப்படின்ட்டு முதல்ல வர நடந்தே வா நடக்க வச்சுட்டாரு. அதான் நடந்து போகிறோம். ஒரு வழியான கொஞ்சம் தான் இருக்குது. இந்த தெரிதா மேலே, அவ்வளோதான். ஒரு வழியா நானா சும்மா நடந்து வரேன். இங்கே பேக்கையும் இவனையும் தூக்கிட்டு வருது. ஐயோப்பா, நடக்கவே மாட்டேன்ட்டானே கொஞ்சம் தூரம் கூட. சரி, அவ்வளோதான், வந்தாச்சு. ஒரு வழியாக இப்போ தான்ப்பா நடக்கும்.
இத்தனை படி எத்தனை 600 படிக்கிட்டே நடக்கலை, இப்போ தான் நடக்குது. ம் கார்த்திக் பசிக்க ஆரம்பிச்சு. மோனி நம்ம தான் ஆகணும் டயர்டு. அவன் எதுக்கு ஆகும்? டயர்ட் ஆக வேண்டியது நம்ம தான். நம்ம எல்லாம் ஏசிலே இருந்தாப்லையோ வீட்டில். ஏசியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் இப்போ அடிக்க வேண்டியது. நிழல் பாடிட்டு என்னாச்சு? வந்து உட்காந்தாச்சு. தரிசனம் எப்படி இருந்தது? ஆ கேட்கல. கூட்டம் எப்படி? கூட்டம் ஃபைனலி பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு. என்னது அது கேக்கு? என்னப்பா வந்ததுமே டயர்டாகி படுத்தாச்சு. எத்தனை மணிக்கு காலையில்? 10 மணிக்கு போனது. மணி இப்போ தெரியுமா 4:30. 4:30 பெரிய வேலை. 4:30 உருண்டுதான் ஒரு இடத்துக்கு போனோமா டக்குன்னு வந்தோமான்னு வரணும். சும்மா உருண்டுகிட்டே தூங்க கூடாது. பச்சை பிள்ளைய வச்சுட்டு அப்படி தான் இருக்கும். அவன்லாம் ஒன்றும் பிரச்சனை, நீ தான் உருண்டுக்கிட்டே அறையில. ஒரு கடைக்கு போனால் 1.5 மணி நேரம் எல்லாத்துலேயும் வரல. இது வந்தாச்சு. அதெல்லாம் லேட் ஆகியாச்சு. அப்படி தான் இருக்கும். லேட் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ரூம் ஃபுல் ரெண்ட் பே பண்ணிடுறேன். பே பண்ணியிருக்கியா? ரூம் நல்லாயிருக்கு. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருக்குது ரூமு. ஆனால் அது பாதி நாள்லாம் கொடுக்க மாட்டேங்காங்க. ஃபுல் டே தான் கொடுப்பாங்களாம். அதனால் சரின்ட்டு சொல்லியாச்சு. அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. வரேன். போடுவேன். இது என்னது? நம்ம இது கோவை நம்ம கோவை தானே? கோவை ரெசிடென்சி. நாங்களோட பக்கத்துலேயே ஆனந்தம். என்ன தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க? அதையும் கொடுத்துட்டாங்க போல. குறைய இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டப்பா நல்லா இருக்கு. இந்த டப்பாவும் பிறக்கி நான் ஒரு வரைக்கும் கொண்டு வந்துடுவோம். வெஜ் பிரியாணி 2, தயிர் சாதம் தம்பிக்கு வாங்கியாச்சு. நம்ம சொன்னது தயிர் சாதம் வெஜ் பிரியாணியா? ஆமாம், வெஜ் பிரியாணிக்கு தயிர் சாதம் கம்மியாக தான் இருக்குன்ட்டு வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் நேம் வந்து ஆனந்தம். பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனந்தாஸ் இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. கொஞ்ச நேரம் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு பக்கம் போகணும்.
அதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாமா? சாப்பாடு விட்டுங்க. ஆமாம், இப்படியே சாப்பாடு விட்டணும். அவன் நல்லா இதுதான் வேணும்ன்ட்டு அடம் பிடிச்சி இது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினா தெரியுமா? ஆட்டோ இங்கே இருக்குல்ல, ஆட்டோ. இந்த ஆட்டோ வேணுமா? இந்த ஆட்டோவும் இதுவும் வேணுமா? அடம் பிடிச்சி வாங்கியாச்சு. இந்த ஆட்டோ வந்து 250. இது வந்து 60. நம்ம ஊரில் இது எவ்வளோ வரும்? 30 ரூபா தான் வரும். 60 வாங்காங்க. ரேட்டு ஃபுல்லாக ஜாஸ்தி. சரி, ஓகே, பாய். பாய் சொல்லுமா. பாய் பாய். அங்கே ஒரு ஆளுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டுனே. பாய் சொல்லுங்க, இல்லைன்னா கட் பண்ண மாட்டேன். பாய் பாய். ஓகே.